அண்மை செய்தி. உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கும்பமேளாவிற்கு சென்றபோது இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. மேலும் 19 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். உயிரிழந்தவர்களின் விவரம் என்ன? படுகாயமடைந்தவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? மேலும் சேத விவரங்கள் என்னென்ன? வணக்கம். சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறக்கூடிய கும்பமேளாவில் பங்கெடுப்பதற்காக சில பக்தர்கள் பொலிரோ வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ் மீர்சாப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் அவருடைய வாகனம், அதாவது பொலிரோ வாகனம் சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த பேருந்தின் மீது நேருக்கு நேராக மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த கோரமான சாலை விபத்தில் 10 பேர் உயிரிழந்திருப்பதோடு 19 பேர் காயமடைந்திருக்கின்றனர். உயிரிழந்தவர்கள் அனைவரும் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த கோர்பா எனும் பகுதியை சேர்ந்தவர்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அவர்களுடைய உடல்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்வரூப் ராணி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களும் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாலை விபத்து குறித்து தகவல் அறிந்த உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்திருப்பதோடு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணையும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.